ஹலோ நண்பா, நான் உங்கள் சூர்யா. ஸோ இன்றைக்கி நம்ம Node.js எபிசோட் 3 பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம எப்படி ஒரு ஃபைல் நம்மளோட ஃபைல் சிஸ்டமில் எழுத முடியும், அதே மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலை எப்படி நம்ம எடிட் பண்ண முடியும்னு நம்ம பார்த்தோம். இன்கேஸ் நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா அந்த எபிசோடோட லிங்க் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் பாருங்கள். ஓகே, ஸோ எபிசோட் 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மாடியூல் அப்படின்னா என்ன நோடில், அதே மாதிரி அந்த மாடியூலை எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். ஓகே, அப்போ வாங்க. இது நமக்கு ஆப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறதுனால நம்ம ப்ளே கிரவுண்டுக்குள்ளே இல்லாமல் வெளியே நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம 2 JS க்ரியேட் பண்ணுவோம். ஒன்று ஒரு ஆப்ளிகேஷனோட ரூட் ஆப், இது தப்பாக க்ரியேட் ஆகுது, டெலிட் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஸோ நம்ம ஒரு app.js அப்படின்னு க்ரியேட் பண்ணுவோம். திரும்ப நம்ம util.jsன்னு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், util.jsங்கிறது நம்ம கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். ஏதாச்சும் நம்ம ஒரு கோடு ரியூஸ் பண்ணணும், ஜென்ரிக்காக அப்ளிகேஷன் அக்ராஸில் இருக்கும்போது நம்ம ஒரு யூட்டில்ஸ் ஃபங்க்ஷனுங்கிறது யூஸ் பண்ணுற வழக்கம் உண்டு. சரியா? அப்போது நம்ம அது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ரைட், இப்போ ஒரு மாடியூல் அப்படின்னா என்ன? ஒரு மாடியூல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு பர்டிகுலர் ஃபைலில் நம்ம எழுதக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்ட் நோடில் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதை இன்னொரு ஃபைலுக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம இங்கே மாடியூலை எக்ஸ்போர்ட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி அது எங்கே பயன்படுத்தணுமோ அதை அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். ரைட், அப்போ நம்ம அதை எழுதி பார்க்கலாம். சரி, அப்போ போன தடவை நம்ம அந்த ரைட் சிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே நம்ம ஒரு யூட்டிலாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஒரு ஜென்ரிக் ஃபங்க்ஷன் இங்கே எழுதலாம். ஸோ என்ன எழுதலாம்? ஸோ கான்ஸ்ட் ரைட் ஃபைல் ஆர் கிரியேட் டெக்ஸ்ட் ஃபைல்னு போடலாம். கிரியேட் டெக்ஸ்ட் ஃபைல் இல்லையா? அதான போன தடவை க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே எழுதலாம். நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? fs.write file sync இல்லையா? ஹெச்எல்ல sync. ஸோ அதில் ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஃபைல் நேம் டாட் டெக்ஸ்ட், அப்புறம் இந்த ஃபைல் நேம் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? கூல். இப்போ இந்த fs.writesync ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும்னா அதோட டிபெண்டன்சி இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ கான்ஸ்ட் fs require .fs. ஸோ பேசிக்காக இதுவே நம்ம ஒரு மாடியூல் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு மாடியூல் எழுதியிருக்காங்க fsங்கிறது, அது இங்கே ரிக்வயர் பண்ணுறோம். அதே தான் நம்ம கிரியேட் டெக்ஸ்ட் ஃபைல் கூட செய்ய போகிறோம். ஸோ நம்ம ஒரு மாடியூல் இங்கே எழுதியிருக்கோம். இந்த மாடியூலை நம்ம app.jsல எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ரைட், ஸோ இந்த module.js app.jsல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாடியூலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது மாடியூல் தானே. ஸோ மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் எஸ் வரணும். அதில் இந்த கிரியேட் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்துடணும். ஸோ இந்த மாடியூலுக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம் இல்லையா? ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று யூஸ் ஆகிருக்கலாம். பட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது நம்ம இங்கே டிஃபைன் பண்ணலாம். ரைட், இப்போ app.jsல போயாச்சு அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இப்போது எழுதின அந்த யூட்டில் ஃபங்க்ஷனை இங்கே இம்போர்ட் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் என்ன எழுதியிருந்தோம்? கிரியேட் டெக்ஸ்ட் ஃபைல் இல்லையா? கிரியேட் டெக்ஸ்ட் ஃபைல் require எதுக்குள்ளே இருக்குது இந்த ஃபைலு? utils. ஸோ ./utils.js அப்படிங்கிறது சொல்லிடலாம். ரைட், இப்போ நம்ம கிரியேட் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கரெக்டாக ரன் ஆச்சுன்னா
ஃபைல் நேம் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணணும். சரி, இப்போ நம்மளோட டெர்மினலில் போயிட்டு node app.js ரன் பண்ணால் எந்த எரரும் வரலை. ரைட், அப்போ வந்து நம்ம ஃபைல் சிஸ்டமில் போய் பார்த்தா நம்மளோட ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து எங்கே அப்ளிகேஷனில் ஃபைல் க்ரியேட் பண்ணோன்னாலும் இப்போ ஒரு யூட்டில் ஃபங்க்ஷன் வந்து நம்ம மாடியூலாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். கரெக்ட். ஸோ அது ஒர்க் ஆச்சு. ஸோ வந்துட்டு இப்போது நம்ம வந்துட்டு மல்டிபிள் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணோம், அதோட ஃபைல் நேம்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஞ்சம் வந்து நம்ம அது ஆர்குமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ரைட், ஸோ இதை வந்து ஒரு பேக்டிக்ஸில் போட்டு நம்ம வந்துட்டு ஃபைல் இல்லை .txt $sign ஃபைல் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து ஃபைல், இப்போதைக்கு கண்டென்ட்டும் வந்துட்டு நம்ம வந்து ஃபைலே கொடுத்துருவோம். இல்லாட்டி அதையும் பேக்டிக்ஸில் போட்டு ஃபைல் இஸ் now available அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபைல் எழுதிடலாம். ரைட், இப்போது நம்ம வந்து app.jsல போனோம் அப்படின்னா நம்ம ஒரே டைமில் மல்டிபிள் ஃபைல் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு 3 ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3. ஓகே, இது இப்போது நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். வாவ்! ஸோ ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு யூட்டில் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்போ இந்த எபிசோடில் இவ்வளோ தான். இதை நீங்கள் வந்து கூடவே செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது ஞாபகத்தில் நிற்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேவைப்பட்டாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அமுத்துனீங்கன்னா என்னோடய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வந்துட்டு இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுகிறேன். பாய்.